பணிப்பெண்ணே வந்து விட்டாயா? வந்து எனக்கு தலைப்பாகையை கட்டிவிடு. அரசவைக்கு நேரமாகிவிட்டது. வா. நேரத்தை வீணாக்க வேண்டாம் பணிப்பெண்ணே, சொன்னதை விரைவாகச் செய். நல்ல வேளையாக நீ வந்து விட்டாய் நந்தினி. இந்த தலைப்பாகையை என்னால் அணிய முடியவில்லை. தயவு செய்து எனக்கு உதவி செய்வாயா? நானா? வேறு யார்? உன்னை தவிர வேறு யாரும் இங்கு இல்லையே. இதோ பார், உனக்கு தலைப்பாகை அணிவிக்க தெரியவில்லை என்றால் பரவாயில்லை, என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இல்லை இல்லை சந்திரா, நான் எதற்கு அப்படி கூற போகிறேன்? இது மிகவும் சுலபமான காரியம். நான் நொடியில் செய்து விடுவேன். அப்படியா? மிகவும் சுலபம். நந்தினி, உண்மையை கூறு, உனக்கு தலைப்பாகை அணிவிக்க தெரியுமா? சந்திரா, தயவு செய்து கண்களை மூடிக்கொள். நீ கண்களை திறந்து கொண்டிருந்தால் என்னால் எப்படி அணிவிக்க முடியும்? நான் அணிவித்து விடுகிறேன், பிறகு நீ பார்த்துக்கொள். சரி, கண்களை மூடிக்கொள். என்ன நந்தினி, முடிந்து விட்டதா? சந்திரா, அது வந்து அற்புதம் சிறந்த அரசியாரே, அற்புதம். அற்புதமாக அணிவித்திருக்கிறீர்கள். தாங்கள் அனைத்திலும் சிறந்தவர் என்பதை அறிவேன். ஆனால் இந்த தலைப்பாக விஷயத்தில் அற்புதமாக செய்திருக்கிறீர்கள். இது பார் சந்திரா, நீ என்ன கேலி செய்கிறாய்? நான் தங்களை கேலி செய்யவில்லை, உண்மையைத்தான் கூறுகிறேன். எவ்வளவு அழகாக அணிவித்திருக்கிறாய். சந்திரா, என்ன கேலி செய்யாதே. பிறகு நீ நான் கேலி செய்தால் என்ன செய்வாய்? இந்த பந்தத்தில் இணைவது அவ்வளவு மோசமில்லையே. பொதுவாக கணவன் எங்கும் செல்லக்கூடாது என்று மனைவிமார்கள் அவனை சேலை தலைப்பில் முடிந்து வைத்துக் கொள்வார்களாம். ஆனால் நான் எங்கு செல்ல போகிறேன்? நந்தினி, ஒருவேளை நீ என்னை சேலை தலைப்பில் முடிந்து வைத்துக் கொள்ள நினைத்தால் என்னிடம் கூறி இருக்கலாமே. நான் மிகவும் மகிழ்வோடு தானாகவே முடிந்து கொண்டிருப்பேன். என்னோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். எனக்கும் அதே ஆசைதான். சந்திரா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதென்றால் உனக்கு என்னோடு நெருக்கமாக இருக்க விருப்பம் இல்லையா நந்தினி? இல்லை, அதில்லை. இல்லையா? இல்லை இல்லை, நான் கூறியதன் அர்த்தம் அது கிடையாது. பிறகு என்ன அர்த்தம்? என்னை நெருங்குவதில் உனக்கு விருப்பம் இல்லையா? இல்லை சந்திரா, அது என்றால் விருப்பம் என்றால் நெருங்கி வா. சந்திரா, நீயா? நீ இங்கே என்ன செய்கிறாய்? நீ என்று ஏன் கூறவில்லை? சந்திரா, நான் உன்னிடம் மிகவும் முக்கியமான விஷயம். பார் நந்தினி, இந்த நேரத்தில் என்னால் உன்னிடம் பேச முடியாது. நான் அரசவைக்கு செல்ல வேண்டும். உன்னோடு பேச வேண்டுமெனில் அரசவைக்கு உன்னை அழைக்கிறேன். அங்கு வந்து என்ன வேண்டுமோ கூறு. புரிகிறதா? இல்லை சந்திரா, எனக்கு புரியவில்லை. நான் உன்னிடம் மிகவும் முக்கியமான விஷயம் பேச வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. உனக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது, பிந்துசாரனுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது, அரண்மனைக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால் என்னை சற்று பேசவிடு. சரி, விரைவாக என்னவென்று கூறு. இதுதான் நடந்தது. அப்படியெனில் விஷாகாதான் பாதுகாப்பு அமைச்சரை கொன்றாள் என்று கூறுகிறாயா? வைத்தியர் கூறியதை நீ கவனமாக கேட்கவில்லை போலிருக்கிறது. பாதுகாப்பு அமைச்சரின் மரணத்திற்கு என்ன காரணம் என்று கூறினார். பரவாயில்லை, நான் மீண்டும் கூறுகிறேன். பணிப்பெண்ணே! வணங்குகிறேன் அரசே. அமைச்சரை இங்கே வரச் சொல். உத்தரவு அரசே. நீ இங்கேயே நில் நந்தினி. நீயும் இங்கு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனெனில் இளவரசி விஷாகாவை பற்றிய உன்னுடைய தேவையற்ற சந்தேகங்களுக்கு இன்றோடு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறேன்.